ஒரு அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பாருங்க, ஒரு ஒரு வாக்காளர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தினமும் களத்தில் இருக்கணும், தினமும் மக்களை சந்திக்கணும், தினமும் தொகுதியில பேசணும். இப்படித்தான் எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு தேர்தலுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி நான் வெளியே வரல அப்படிங்கிறது ஓகே. இன்னைக்கு தேர்தலே நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல்ங்கிறது இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு 21ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு நம்முடைய பிரச்சாரம் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். 23ஆம் தேதி காலையில 7 மணிக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சில பேர்த்த காணும், இன்னும் அறிக்கையில தான் இருக்கிறாங்க, இன்னும் ட்விட்டர்ல தான் இருக்காங்க. அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தேர்தல் நாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி, 2 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னைக்கு மற்றவங்க இருக்கிறாங்க, இருக்கேன்னு சொல்ல அண்ணன் சீமான் அவர்கள் கடுமையா பிரச்சாரம் பண்றாரு, வெயில்ல கடுமையாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை நான் வரவேற்கிறேன். அவருடைய கருத்து ஒரு பொது இடத்துல வைக்கிறாங்க. ஒரு வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர் எல்லா கருத்தையும் கேட்டுதான் முடிவு பண்ணணும். ஆனா கருத்துக்களையே வைக்காம சில பேர் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன சொல்லணும்? தப்போ சரியோ பொது இடத்துக்கு வாங்க, தப்போ சரியோ வெயிலுக்கு வாங்க, தப்போ சரியோ மக்கள் மன்றத்தில் வைங்க. அதனால் தேர்தல் களம் ஒன்று சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. எல்லோரும் களத்துக்கு வரணும், எல்லோரும் மக்கள் முன்னாடி நிக்கணும். இன்னைக்கு மக்கள் அதான் எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கே களத்துக்கு வரலைன்னா தேர்தலுக்கு பிறகு எப்படி களத்துக்கு வரும்?